ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி, தாதி இருதய புஷ்பா வாழ்க்கை வரலாற்றை ஆங்கிலத்திலிருந்து தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு அற்புதமாக ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். கீழிருந்து அப்படியே வானம் வர அப்படியே பாருங்கள். அப்படியே கற்பனையாக செய்து பாருங்கள். சூட்சுமவதனம், பரந்தாமம் அப்படியே அற்புதமாக இருக்குது பாருங்கள். அதாவது சொல்கின்றார், பாண்டவர்கள் காட்டிலும் சரி, யாருக்கும் தெரியாத மறைவான வாழ்க்கை இந்த யக்கியத்தை பத்தி சொல்லப் போகின்றார். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள், அதாவது 1937ஆம் ஆண்டிலிருந்து 1950 ஆம் ஆண்டு வரை சரி, கடுமையான தவ வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். இது அற்புதமான ஒரு பாண்டவர்கள் பக்தியில ரொம்ப புகழ் பெற்றிருப்பார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த வாழ்க்கை. அந்த காலம் சிந்து மாகாணத்தில் ஹைதராபாத் மற்றும் கராச்சியில் இந்த விஷயம் நடந்தது. அதாவது சிவபாபா நேரடி வழிகாட்டுதலின்படி கிட்டத்தட்ட 400 பிரம்மகுமார்களும் சரி, பிரம்மகுமாரிகளும் சரி, கராச்சியிலிருந்து ஒரு கப்பலில் புறப்பட்டு, அதாவது ஓகா துறைமுகத்தை வந்தடைந்தார்கள். இந்தியா வருவதற்காக. காரணம், அங்க சில பிரச்சனைகள் ஆகிவிட்டது. அதனால இந்த யக்கியம் முழுமையாக இந்தியாவுக்கு வர வேண்டும் அப்படின்று அந்த ஓகா துறைமுகத்துக்கு முழுமையாக எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். அங்கே பல முஸ்லிம் மக்களும் சரி, அவர்களுக்கு விடை கொடுக்க துறைமுகத்திற்கு வந்திருந்தார்கள். அந்த தெய்வீக ஆத்மாக்கள் மீது அனைவரும் கண்ணீர் மல்க மலர்களை தூவி அன்புடன் வழி அனுப்பினார்கள். 400 பிரம்மகுமார் குமாரிகளுக்கு. இந்த தூய்மையான ஆத்மாக்கள் உலகிற்கு, அதாவது இறைவன் அவர்களுடைய செய்தியை எடுத்து செல்ல வந்தவர்கள் அப்படின்ற அந்த உறுதியான நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. இப்ப அழகா விவரிக்கின்றார். நம்ம எல்லோருக்கும் தெரியும், இந்த யக்கியத்தினுடைய கதையை அற்புதமாக விவரிப்பவர் யார் என்றால் தாதி மனோகர் அவர்கள். அற்புதமாக விவரிப்பார்கள். அவங்க சொல்றாங்க, தாதி மனோகர் இந்திரா அவர்கள் தெரிவித்தபடி, கப்பலினுடைய கேப்டன் பிரம்மகுமார்கள் மற்றும் பிரம்மகுமார்களுடைய வாழ்க்கையால் மிகவும் அவர்கள் ஈர்க்கப்பட்டு விட்டார்கள், கேப்டன்கள். அப்போ பாபாவுடைய வழிகாட்டுதலின்படி மவுண்ட் அபுவில் உள்ள பிரிட்ஜ் கோட்டி அப்படின்ற அரண்மனை முன்கூட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது மிகவும் பழமையான ஒரு அரண்மனை ஆகும். அதனுடைய அருகில் ஒரு மயானம் இருந்தது. அங்கு நிறைய காட்டு விலங்குகள் கூட சுற்றி திரிவதாக அங்க சொல்லப்பட்டது. அந்த பெரிய கட்டிடத்தில் மிகப்பெரிய பாம்புகள் கூட இருந்தது. அது மட்டுமா, அந்த மாளிகையில் சொல்லுவாங்க, அந்த பேய்கள், தீய ஆவிகள் இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய அபு மக்கள் மனிதர்களோடு நம்பியிருக்கின்றார்கள். அவைகள் பலரையும் பல்வேறு வகையில் தொந்தரவு செய்வதாகவும் கூறப்பட்டது இவர்களுக்கு அந்த செய்தியை. இதையெல்லாம் தாதி மனோகர் இந்திரா அவர்கள் பிரம்மா பாபாவிடம் திரும்பவும் சொன்னார். பாபா, இது போல அங்க அந்த அரண்மனையில இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்று. அப்போ பாபா புன்னகையுடன் இப்படி சொன்னார். குழந்தையே, நாம் இங்கு வந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? இந்த பழைய உலக மக்களுடைய மனங்களில் மறைந்திருக்கக்கூடிய அந்த பாம்புகளை போன்ற அந்த தீய சன்ஸ்காரங்களை, அதாவது தீய ஆவிகளை போன்ற பழக்க வழக்கங்களையும் விரட்டுவதற்காகத்தான், அவற்றால் நமக்கு எந்த தீங்கு செய்ய முடியாது அப்படின்று பதிலளித்தார். ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் பாருங்க. இந்த பாம்புகளோ காட்டு விலங்குகளோ நம்மளை ஒன்று செய்யாது, தீய ஆவிகள் ஒன்று செய்யாது. மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பழைய சன்ஸ்காரங்கள், அந்த தீய பழ வழக்கங்களை விரட்டுவதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம் என்று பாபா சொன்னார் அந்த விஷயத்தை. உண்மையிலே அந்த பாம்புகள் அங்கிருந்து மறைந்து விட்டது. இவர்கள் போன உடனே தெய்வீக ஆத்மாக்கள் அங்கு காலடி வைத்தவுடன் அங்கு இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் ஓடியே போய்விட்டது.
இறைவனுடைய சக்திக்கு முன்பு மாயினுடைய சக்தி மறைந்து விட்டது அப்படின்னு சொல்கின்றார். அதாவது வேதங்களில் கூட மவுண்ட் அபு அப்படின்ற அதாவது சிவபெருமான் அவதரித்த புனித தலமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பக்தியில, வேதங்கள்ல. அதே போல கல்பத்திற்கு முன்பு பிரம்ம பாபாவும் சரஸ்வதி அங்கே தவம் செய்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமா, அங்கு அதாவது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற தில்வாடா ஜெயின் கோவில் இருக்கின்றது. அந்த ஜெயின் கோயிலில் 108 மகான்களுடைய பளிங்கு சிலைகள் அங்கு இருக்கிறது. அந்த சிலைகள் யோக சாதனுடைய ஆழ்ந்த தியான நிலையை பிரதிபலிக்கின்றது அப்படின்று இந்த ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். அதனால அவற்றை பார்க்கும் பொழுது நம்முடைய உண்மையான ஆத்ம, அதாவது அந்த சுயத்தை கண்ணாடியில் காண்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது அப்படின்று ஆசிரியர் விவரிக்கின்றார். அது மட்டுமா, ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த கோவிலுக்கு வந்து செல்கின்றார் இன்றளவும் சரி. ஆனால் பிரம்மகுமார்களும் பிரம்மகுமாரிகளும் தவிர அதனுடைய உண்மையான ஆன்மீக ரகசியத்தை யாரும் இதுவரை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்று நமக்கு இந்த விஷயத்தை படிக்கும் பொழுது நமக்கு தெரிகின்றது. அது மட்டுமா, கிட்டத்தட்ட அந்த 108 சிலைகள் யோகத்தினுடைய அந்த அக்னியில், அதாவது மரணத்தை வென்று மகத்தான அந்த நிலையை அடைந்த கிட்டத்தட்ட 108 சிறந்த அந்த உயர்ந்த ஆத்மாக்களுடைய நினைவு சின்னங்களாக இன்றளவும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமா, அங்கு கருப்பு நிற பிரம்மாவுடைய சிலையும் சரி, தியான நிலையில் வெள்ளை நிற பிரம்மாவுடைய சிலையும் இருக்கின்றது. அதாவது அதனுடைய விளக்கம் அப்படி என்றால், வெள்ளை பிரம்மா சத்தியுகத்தை, திரேதாயுகத்தை சுட்டி காட்டுகின்றார். கருப்பு பிரம்மா துவாபர யுகம் மற்றும் கலியுகத்தை சுட்டி காமிக்கிறார் அப்படின்று வர்ணிக்கப்படுகின்றது. அது மட்டுமா, அங்கு செல்பவர்கள் தங்களுடைய இழந்த அந்த ஆத்மீக நினைவுகளை தேடி செல்கின்றார்கள். நாமும் நம்முடைய இழந்த அந்த தெய்வீக அடையாளத்தை தேடிக் கொண்டிருக்கிறோம், பிரம்மகுமார் குமாரிகளும் சரி. அது மட்டுமா, குமாரி கன்னியா, அச்சல்கள் இது போன்ற நிறைய புனித இடங்கள் இன்றும் ஒரு கல்பத்தினுடைய நினைவு சின்னங்களாக அங்கு நிற்கின்றது. அதாவது மேகங்களுக்கு நடுவே உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த மவுண்ட் அபு சிவபாபாவுடைய சமீபத்தைய மற்றும் ரகசியமான சந்திப்பு தலமாக உலகிற்கு ஒரு செய்தியை வழங்குகிறது. இந்த ராஜஸ்தான் இருக்கக்கூடிய பாண்டபவன் இருந்தாலும் சரி, அச்சல்கர் இருந்தாலும் சரி, அங்க எல்லா ஒரு விஷயம் சரி போன கல்பத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமா, சத்தியம், தூய்மை, அழகு, அதனுடைய பயன்பாடு. அதாவது இந்த ஆன்மீக ரகசியம் சிவபாபாவுடைய அவருடைய சங்கு முழக்கத்தின் மூலமாக உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த 4 விஷயங்களும் சரி. இது உயர்ந்து கொண்டே செல்லும். அதாவது இந்த ஆன்மீக பயணத்தினுடைய உச்சநிலையை இது குறிக்கின்றது. அது மட்டுமா, பசுமை நிறைந்த மரங்களும் சரி, நீல வானமும் சரி, அது முழுமையாக சூழ்ந்த ஒரு அமைதியான இடமாக இது திகழ்கிறது அப்படின்னு சொல்கின்றார். அது மட்டுமா, 3 மலை சிகரங்களுக்கு நடுவே, அதாவது ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றிணையும் ஒரு புனித யோக சங்கமம் இங்கே நடைபெறுகிறது. அதுதான் கும்பமேளா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அது மட்டுமா, அதிர்ஷ்டசாலியான அந்த ராஜ அம்சங்கள், அதாவது தூய்மையான ஆத்மாக்கள் வாழக்கூடிய அந்த நக்கி ஏரி பக்கத்தில் இருக்கும். அதாவது மதுவனுடைய அழகிய சொர்க்கத்தினுடைய தோட்டமாக அப்படின்னு வர்ணிக்கப்படுகின்றது. அங்கே தூய்மையான ஆத்மா பரமாத்மாவை சந்திக்கிறது அப்படின்னு சொல்கின்றார். அது மட்டுமா, பூமியும் சரி வானமும் சரி சந்திக்கும் ஒரு அரிய ஒரு புனித இடமாக இது விளங்குகிறது இந்த இடம். இது மட்டுமா, இது அமைதியும் சரி ஆனந்தமும் சரி நிரம்பிய ஒரு தெய்வீக ஆலயமாகும். இன்னும் கூட விவரிக்கின்றார். ஒரு புறம் சூரிய உதயமும் சரி, மறுபுறம் சூரிய அஸ்தமனம் சரி, இது அழகாக அந்த காட்சி பார்க்கலாம் அங்கே. அது மட்டுமா, பல கல்பங்களாக காலத்தினுடைய சாட்சியாக இந்த மலை நிலைத்து நிற்கின்றது. அது பேர்தான் அபுமலை. இந்த மலையை நினைவில் வைத்திருப்பவர்கள் பாக்கியசாலிகள் அப்படின்னு வர்ணிக்கப்படுகின்றது.
அதனால இங்கு வருபவர்கள் தெய்வீக ஆத்மாக்கள் அப்படின்றும் அழகாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். அது மட்டும் இன்னொரு அழகான ஒரு வர்ணனை செய்கிறார் பாருங்கள். நீ நீ என்னுடைய ஒரு இதய மலர் அப்படின்னு வர்ணிக்கப்படுகிறது. அதாவது தாதி இருதய புஷ்பா அவர்கள் மவுண்ட் அபனுடைய காலநிலை மாற்றத்தால் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அவருக்கு அந்த நோய் மிகவும் தீவிரமாகி ஒரு கட்டத்தில் அவர் சுயநினைவை இழந்தார். பிறகு மீண்டும் நினைவு திரும்பிய போது அவர்கள் ஜெகதம்பா சரஸ்வதி, நாம் ஏற்கனவே சொன்னது போல மம்மா அவர்கள் அவருடைய மடியில் படுத்திருப்பதை உணர்ந்தார். அப்போ மம்மா அவர்கள் தியான நிலையில் தன்னுடைய தெய்வீக திருஷ்டியால், அதாவது அன்பு நிறைந்த பார்வையால் அவருக்கு ஆன்மீக சக்தியை வழங்கி கொண்டிருந்தார். ஏன் ஏன் அப்படின்று தாதி இருதய புஷ்பா கேட்டார். அதற்கு மம்மா அவர்கள் அமைதியாக இப்படி சொன்னார். நிம்மதியாக தூங்குங்கள் அப்படி என்று மட்டும் சொன்னார் மம்மா அவர்கள். அதாவது கடுமையான உடல்நலக் குறைவு இருந்த போதிலும் தாதி இருதய புஷ்பாவுடைய ஆத்ம உணர்வில் உறுதியாக இருந்தார் கடைசி வரையில. அவர் உடல் உணர்வை வெளிப்படுத்தவில்லை, அதாவது தேக உணர்வை வெளிப்படுத்தவே இல்லை அப்படின்று இந்த புத்தகத்தின் மூலமாக நம்மிடம் விவரிக்கப்படுகிறது. ஜெகதம்பா சரஸ்வதி, அதாவது மம்மா அவர்கள் 7 நாட்கள் படுக்கையை விட்டு எழாமல் ஒரு தாயை போல அவரை அன்புடன் பராமரித்தார் மம்மா அவர்கள். அந்த நாட்களில் தாதி இருதய புஷ்பா அவர்கள் மயக்க நிலையில் இருந்த பொழுது பிரம்மா பாபா அவரிடம் வந்து மம்மாவிடம் இப்படி சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்று இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளைக்கு நாம் பார்க்கலாம். எப்படி அந்த மதுபன் பாண்டவனுடைய வர்ணனை எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அற்புதமாக தாதி இருதய புஷ்பா அவர்கள் அவர் சொன்ன அந்த அனுபவத்தினுடைய டிரான்ஸ்லேஷன் தான் இது. பார்க்கலாம் நாளைக்கு. அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி தாதி இருதய புஷ்பா வாழ்க்கை வரலாற்றை ஆங்கிலத்திலிருந்து தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். நீங்க அற்புதமாக ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். கீழிருந்து அப்படியே வான வர அப்படியே பாருங்கள், அப்படியே கற்பனையாக செய்து பாருங்கள். சூட்சுமவதனம், பரந்தாமம் அப்படியே அற்புதமாக இருக்குது பாருங்கள். அதாவது சொல்கின்றார், பாண்டவர்கள் காட்டிலும் சரி யாருக்கும் தெரியாத மறைவான வாழ்க்கை இந்த யக்கியத்தை பற்றி சொல்ல போகின்றார். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள், அதாவது 1937ஆம் ஆண்டிலிருந்து 1950 ஆம் ஆண்டு வரை சரி கடுமையான தவ வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். இது அற்புதமான ஒரு பாண்டவர்கள் வந்து பக்தியில வந்து ரொம்ப புகழ் பெற்றிருப்பார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த வாழ்க்கை. அந்த காலம் சிந்து மாகாணத்தில் ஹைதராபாத் மற்றும் கராச்சியில் இந்த விஷயம் நடந்தது. அதாவது சிவபாபா நேரடி வழிகாட்டுதலின்படி கிட்டத்தட்ட 400 பிரம்மகுமார்களும் சரி பிரம்மகுமாரிகளும் சரி கராச்சியிலிருந்து ஒரு கப்பலில் புறப்பட்டு, அதாவது ஓகா துறைமுகத்தை வந்தடைந்தார்கள் இந்தியா வருவதற்காக. காரணம் அங்க சில பிரச்சனைகள் ஆகிவிட்டது. அதனால இந்த யக்கியம் வந்து முழுமையாக இந்தியாவுக்கு வர வேண்டும் அப்படின்று அந்த ஓகா துறைமுகத்துக்கு முழுமையாக எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். அங்கே பல முஸ்லிம் மக்களும் சரி அவர்களுக்கு விடை கொடுக்க துறைமுகத்திற்கு வந்திருந்தார்கள். அந்த தெய்வ